மாலை சூரியன் தங்கத் துணியில் மங்கள கலராய் வானில் நீங்கும் சாயங்கால வேளையில் அரவிந்தும் நிலாவும் தினமும் சந்திப்பதைப் போல அன்றும் இருவரும் ஒரு அழகான இடத்தில் சந்தித்தனர். அரவிந்த் இன்று எப்படியாவது நிலாவிடம் தன் காதலை சொல்ல வேண்டும் என்று நினைத்தான். அதனால் தைரியத்தை வரவழைத்து கொண்டு நிலாவின் கையை பிடித்து மெதுவாக தன் கைகளுக்குள் வைத்துக்கொண்டு, நிலா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னோட சிரிப்பு, உன்னோட இந்த குணம், நீ மற்றவங்க கிட்ட பேசுகிற விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நிலா. நான் உன்னை காதலிக்கிறேன் என்றான் அவள் கண்களை பார்த்து கொண்டே ஒருவித பதட்டத்துடன். நிலா சிரித்து கொண்டே ஆனால் ஒருவித தயக்கத்தோடு அரவிந்தை பார்த்து, அரவிந்த், நீங்கள் பெரிய வீட்டு பையன், நான் சாதாரணமான பொண்ணு. நம்ம 2 பேருக்கும் இடையில எவ்வளோ வித்தியாசம் இருக்குது தெரியுமா? இதெல்லாம் சரியாக வராத அரவிந்த் என்றாள். ஆனால் அவளுக்கும் அரவிந்தை பிடித்திருந்தது. அவளும் அவனை காதலிக்கிறாள். இருந்தாலும் அவன் பணக்கார வீட்டு பையன் என்ற ஒரு விஷயம் மட்டுமே அவளை தடுத்தது. அது அரவிந்திற்கும் புரிந்தது. ஆனால் அரவிந்தோ, எனக்கு பணம் முக்கியம் இல்லை நிலா, நீதான் முக்கியம். இல்லை அரவிந்த், இது சரியா வராது என்று கண்களில் கண்ணீர் மிதக்க கூறிவிட்டு அங்கிருந்து செல்ல இருந்தவளை தடுத்து, நிலா, ஒரு நிமிஷம் நில்லு. நீ இல்லைனா நான் இல்லை. நீ என்னோட உயிர் நிலா. பணம் என்னைக்கு வேணாலும் போகலாம் வரலாம். ஆனால் உன் அன்பு, உன்னோட நேர்மை, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருசு என்று கூறினான். இதற்கு மேல் நிலாவால் எதுவும் பேச முடியவில்லை. அவளுக்கு கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. தன்னை ஒருவன் உயிருக்கு உயிராக காதலிக்கிறான் என்று. அவள் கண்களில் இருந்த கண்ணீரை பார்த்து அவள் அருகில் சென்று அவள் கன்னங்களை தன் கைகளால் ஏந்தி அவள் கண்ணீரை துடைத்து, நீ எதுக்குமே இனிமே அழக்கூடாது நிலா. உன் கூட எப்போவுமே நான் துணையாக இருப்பேன். ஐ லவ் யூ நிலா என்றான். நிலாவோ அழுகை கலந்த மெல்லிய சிரிப்புடன் அரவிந்தை கட்டி அணைத்து கொண்டு, ஐ லவ் யூ டூ அரவிந்த் என்று கூறினான். இருவருக்கும் மனதிற்குள் பட்டாம்பூச்சிகள் பறந்து கொண்டிருந்தது. அரவிந்திற்கோ சந்தோஷம் தாங்க முடியவில்லை. இப்படியே சென்று கொண்டிருந்தது இவர்களின் காதல். பின்பு ஒரு நாள் அவர்கள் வழக்கம் போல் சந்திக்கும் ஒரு அழகான தென்னந்தோப்பில் அன்றும் சந்தித்து பேசி கொண்டிருந்தனர். நிலா, நம்ம சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாமா? எனக்கு உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு. உன்கிட்ட பேசுகிற இந்த கொஞ்ச நேரம்தான் நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன். கண்டிப்பாக அரவிந்த், நம்ம வீட்டில் பேசி சீக்கிரமாகவே கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கலாம் என்றாள். நானும் அப்படி தான் நினச்சிட்ருக்கேன் நிலா. சீக்கிரமே நம்ம வீட்டில் பேசணும் என்றான். உங்களுக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா அரவிந்த் என்று கேட்டாள். என்ன நிலா, நீ இப்படி கேட்டுட்ட? நீ என் உயிர் நிலா. நீ இல்லைனா நான் இல்லை என்றான் காதலுடன். நிலா அரவிந்தையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது திடீரென மழை பெய்ய தொடங்கியது. நிலாவும் அரவிந்தும் அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து கொஞ்ச தூரத்தில் உள்ள மோட்டார் அறைக்கு சென்று நின்று கொண்டனர். இருவரும் சற்று நனைந்தும் விட்டனர். நிலா அங்கு நின்று கொண்டு கைகளை நீட்டி மழையில் விளையாடி கொண்டிருந்தாள். அதிலிருந்து சில மலைத்துளிகள் அரவிந்தின் மேல் தெளித்து விட்டாள். ஏ நிலா, என்ன பண்ற? என்ன அரவிந்த், உங்களுக்கு மழைனா பிடிக்காதா? ஏன், உனக்கு பிடிக்குமா? ஆமாம் அரவிந்த், எனக்கும் என் தங்கச்சிக்கும் மழைனா ரொம்ப பிடிக்கும். மழை வந்தாவே நான் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன். அவ்வளோ பிடிக்கும் என்றால் மழையை ரசித்தபடி. ஆனால் அதெல்லாம் காதில் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அரவிந்தின் பார்வை முழுவதும் நிலாவின் மேல்தான் இருந்தது. அந்த மழையில் அவள் நனைந்திருந்ததால் அவளின் கூந்தலில் நீர் சொட்டி கொண்டிருந்தது. அவளது உடையும் சற்று நனைந்திருக்க அது அவளின் அழகை மேலும் அழகாக்கியது. அந்த அழகையே தன் காதல் பார்வையால் பார்த்து கொண்டிருந்தவனை ஓரக்கண்ணால் பார்த்த நிலா அவன் பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டாள். அரவிந்த், மழை குறைஞ்ச மாதிரி இருக்கு பாருங்க, நம்ம கிளம்பலாம் என்று கூறி நகர்ந்து செல்ல இருந்தவளின் கைகளை பிடித்து இழுத்து தன் 2 கைகளுக்குள் கட்டி கொண்டான். அரவிந்த், என்ன பண்றீங்க? விடுங்க, யாராவது வந்துட போறாங்க என்றவளின் உதடுகளில் விரலை வைத்து, ஷ், யாரும் வரமாட்டாங்க நிலா என்று கூறிய அரவிந்தின் கண்களில் தெரிந்த காதலை பார்த்து அப்படியே நின்றுவிட்டாள். இருவரும் சில நிமிடங்கள் கண்களால் தங்களின் காதலை பரிமாறிக்கொண்டிருந்தனர். சில நிமிடங்களுக்கு பிறகு அரவிந்தின் கண்கள் நிலாவின் சிவந்த அழகான உதடுகளை பார்த்தது. மெதுவாக அந்த உதடுகளில் ஒரு மெல்லிய முத்தத்தை கொடுத்தான். அது அவர்களின் முதல் முத்தம். அவர்களின் இந்த முத்தம் நீண்ட நேரம் சென்று கொண்டிருந்தது. நீண்ட நேரத்திற்கு பின் நிலாவின் உதடுகளுக்கு விடுதலை கொடுத்தான். நிலாவின் முகம் வெட்கத்தில் அப்படியே சிவந்து விட்டது. அதை பார்த்த அரவிந்த், நிலா, நீ இப்போ இன்னும் அழகா இருக்க தெரியுமா என்றதும் வெட்கத்துடன், போங்க அரவிந்த், நான் கிளம்புறேன், நம்ம நாளைக்கு பார்க்கலாம் என்று கூறிவிட்டு வேகமாக அங்கிருந்து துள்ளி குதித்து கொண்டு ஓடிவிட்டாள்.
அவளை பார்த்து கொண்டே அவன் கைகளை பின்னந்தலையில் வைத்து தட்டி கொண்டே சிரித்து கொண்டான். பின் வீட்டிற்கு சென்றவன் அவனுடைய அறைக்கு சென்று மெத்தையில் அமர்ந்தவனுக்கு நினைவையெல்லாம் நிலாவாகத்தான் இருந்தாள். அவர்களின் முதல் முத்தத்தை நினைத்து மெதுவாக சிரித்து கொண்டான். பின் அரவிந்தின் அம்மா அவரை சாப்பிடுவதற்காக அழைத்தார். பிரபாவதி, சுரேஷ், அரவிந்த் என மூவரும் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். அப்போது பிரபாவதி, அரவிந்த், நீ மாதிரி இல்லடா, இப்போ ரொம்ப மாறிட்ட. ஏம்மா, என்ன ஆச்சு? முதல்லாம் ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வந்ததும் அம்மா கூடவே இருப்ப, ஏதாவது பேசிக்கிட்டு. இப்போ காலையில் போகிற, நைட்டு தான் வர்ற, வந்தோன்னே உன்னோட ரூம்குள்ளே போயிடுற. என்னாச்சுப்பா என்று கேட்டார். அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்களாம் ஏதாவது நினைக்காதீங்க என்றான். இல்லை அரவிந்த், இப்போல்லாம் நீ ஆஃபீஸுக்கு கூட சரியாக வரதில்லையாமே, ராகுல் சொன்னான் என்று அரவிந்தன் அப்பா கூறியதும், இவன் இருக்கானே எல்லாத்தையும் உளறி வச்சுருக்கான், இருக்கட்டும், நாளைக்கு இருக்கு இவனுக்கு கச்சேரி என்று மனதிற்குள்ளேயே ராகுலை திட்டிவிட்டு, இல்லைப்பா, நான் அந்த கிராமத்தில் ஃபேக்ட்ரி கட்டுற விஷயமா அங்கே போயிட்டுருக்கேன் என்றான். அந்த ஃபேக்ட்ரி டீல் தான் நம்ம எப்போவே முடிச்சாச்சே அரவிந்த் என்றதும், இதற்கு மேல் மறைக்க வேண்டாம் என்று முடிவு செய்தவன், அப்பா அம்மா, நான் அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் என்றான். இருவருக்கும் ஒரே ஷாக். என்ன அரவிந்த், யாருடா அந்த பொண்ணு? அம்மா, அந்த பொண்ணு கிராமத்தில் ஒரு டீ கடை என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே, என்னடா சொல்கிற அரவிந்த், அந்த டீ கடை பொண்ணையா நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற? என்ன பேசுறதுனே தெரியல, நம்ம குடும்பத்துக்கு இது பெரிய அவமானம்டா என்றார். அரவிந்தின் அப்பா சுரேஷும், நம்ம அந்தஸ்துக்கு அந்த பொண்ணு எப்படி சரியாக வருவா? எங்கேயாவது வெளியே போனால் 4 பேர் என்ன சொல்லுவாங்க? நம்ம மான மரியாதை என்ன ஆகிறது? இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. நீ இந்த முடிவை மாற்றிக்கணும் அரவிந்த் என்றனர். இருவரும், அப்பா, நான் நிலாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்கள் சம்மதிச்சாலும் சரி, சம்மதிக்கலைனாலும் சரி, பணம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருந்தேன். அவள் என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் தான் பணத்தையும் தாண்டி அன்பு, பாசம் தான் எல்லான்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சது. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை என்று அழுத்தம் திருத்தமாக கூறிவிட்டு அங்கிருந்து அறைக்கு சென்று விட்டான். இங்கு நிலாவின் வீட்டில் மாலை வந்ததிலிருந்து நிலாவிற்கு ஒரு வேளையும் ஓடவில்லை. காரணம் அரவிந்த் தான். அவனின் இன்றைய திடீர் செயலை நினைத்து தனக்குள்ளேயே சிரித்து கொண்டிருந்தாள். அதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த மகிழினி நிலாவிடம் சென்று, அக்கா, நானும் நீ வந்ததுலேருந்து பார்க்குறேன், இங்கிட்டும் அங்கிட்டும் நடந்துக்கிட்டே இருக்க, நீயா சிரிக்கிற? என்ன விஷயம்க்கா என்றாள் நக்கலாக. நிலா திருத்தெருவென்று முழித்தாள். அப்படியெல்லாம் இல்லை மகி, நான் எப்பவும் போல தான் இருக்கேன். நீ ஏண்டி என்னையே பார்த்துட்ருக்க? உனக்கு தான் எக்ஸாம் இருக்குல்ல நாளைக்கு, போய் படிடி. அக்கா, என்னக்கா எப்போ பார்த்தாலும் படின்னு சொல்கிற? நான் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டுன்னு தெரியும்ல. தெரியும்டி, இருந்தாலும் நல்லா படிக்கணும்ல, அதான் சொன்னேன். இருக்கட்டும், பார்த்துக்கிறேன்க்கா ஒரு நாள் ஒன்று என்று கூறிவிட்டு எழுந்து அறைக்குள் சென்று விட்டாள். இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த நிலாவின் அம்மா லக்ஷ்மிக்கு ஏதோ சரியில்லை என்பது போல தோன்றவும், நிலாவிடம் சென்று, நிலா, நீ அம்மா கிட்ட ஏதாவது மறைக்கிறியாம்மா என்றதும், இல்லையம்மா, ஏன் என்று திக்கி திணறி கூறினான். இல்லைம்மா நிலா, நீ எதையோ அம்மா கிட்ட மறைக்கிற, நீ என் பொண்ணுமா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? சொல்லு நிலா, என்ன விஷயம் என்ற பதட்டத்துடன் அம்மாவை பார்த்த நிலா இதை தனக்கு கிடைத்த வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு கூறிவிட்டாள். அம்மா, நான் ஒருத்தரை காதலிக்கிறேம்மா, அவரை கல்யாணம் பண்ணிக்கிற ஆசைப்படுறேன் என்றாள் திக்கி திணறி பதட்டத்துடன். நிலாவின் அம்மா கண்களில் கண்ணீரோடு, யாருமா அந்த பையன்? அம்மா, அவர் பேர் அரவிந்த், அன்னைக்கு சொன்னேலம்மா, ஒரு பணக்காரர் நம்ம கடைக்கு வந்தார்னு, அவர்தாம்மா என்றாள் பயத்துடன். நிலாவின் அம்மா லக்ஷ்மி கண்ணீரோடு, நிலா, அவங்க பெரிய இடத்துக்காரங்கம்மா, உன்னை மதிப்பாங்களா? அங்கே போய் நீ எப்படி வாழ முடியும்? வேணாமா இந்த கல்யாணம்? வேண்டாமா, நம்ம கஷ்டப்பட்டாலும் இங்கே நிம்மதியாக வாழலாம் என்றார். அம்மா, அரவிந்த் ரொம்ப நல்லவர், என்னை புரிஞ்சுக்கிறார், நான் இந்த வாழ்க்கையை வாழ ஆசைப்படுறேம்மா. நான் அவரை ரொம்ப நம்புகிறேன், அவரை ரொம்ப காதலிக்கிறேன், அவர் கூட இருந்தால் நான் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பேம்மா, நீ எதை நினச்சி கவலைப்படாத என்றாள் உறுதியுடன். அரவிந்தும் நிலாவும் அவங்க காதலில் உறுதியாக இருந்தாங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அரவிந்த் வீட்டில் சம்மதிக்கலைன்னா வீட்டை விட்டு போயிடுவேன்னு கூட சொன்னான். நிலா வீட்லேயும் அவன் நல்லா இருப்பான்னு மனசை தேர்த்திக்கிட்டாங்க. கடைசியில் 2 வீட்லேயும் வேறு வழி இல்லாமல் மனசு மாறி எப்படியோ கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்க. பெரிய தடங்கல்களுக்கு அப்புறம் எப்படி நம்ம அரவிந்த் நிலாவோட கல்யாணம் நடந்துச்சுன்னு அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.